ராமநாதபுரத்திலிருந்து பரமக்குடி நோக்கி சென்ற அரசு பேருந்தில் 50க்கும் மேற்பட்ட பயணிகள் பயணம் செய்தனர். சத்திரக்குடி அருகே பேருந்து சென்றபோது பேருந்து டயரின் பட்டை வெடித்து இருக்கையின் தரைத்தளம் உடைந்து பேருந்துக்குள் அமர்ந்திருந்த பெண்ணின் காலை பதம் பார்த்தது. படுகாயமடைந்த அந்த பெண் வலியால் கதறி துடிக்க உடனடியாக பேருந்து சாலையோரம் நிறுத்தப்பட்டது. சக பயணிகள் அவரை கைத்தாங்கலாக வெளியே அழைத்து சென்று தண்ணீர் கொடுத்து ஆசுவாசப்படுத்தினர். இதனைத் தொடர்ந்து பரமக்குடி நோக்கி சென்ற மற்றொரு அரசு பேருந்தில் சக பயணிகளோடு காயமடைந்த பெண்ணும் அனுப்பி வைக்கப்பட்டார். இதேபோல கடந்த புதன்கிழமை அன்று ஆலங்குளம் பகுதியிலிருந்து பயணிகளை ஏற்றிக்கொண்டு ராமநாதபுரம் நோக்கி சென்ற நகர பேருந்தில் ஸ்டியரிங் வேலை செய்யாததால் அந்த பேருந்து சீமை கருவேல காட்டு பகுதிக்குள் புகுந்தது. கடந்த 2ஆம் தேதி அன்று பிரேக் பிடிக்காத பேருந்து எதிரே வந்த புறநகர் பேருந்து மீது மோதியதில் 10க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். ராமநாதபுரத்தில் நாள்தோறும் நூற்றுக்கணக்கான பேருந்துகள் மாவட்டத்தின் பல பகுதிகளுக்கு இயக்கப்படுகின்றன. அப்படி இயக்கப்படும் பேருந்துகளில் பெரும்பாலான பேருந்துகள் பழைய பேருந்துகளாகவும் போதிய பராமரிப்பு இல்லாதவையும் என கூறப்படுகிறது. குறிப்பாக கிராமப்புறங்களுக்கு இயக்கப்படும் பேருந்துகள் கலகலத்து போனவையாக உள்ளன. இதனால் எந்த நேரத்தில் பேருந்து பழுதாகி நிற்கும், அதன் பாகங்கள் எப்போது உடைந்து விழும் என தெரியாத நிலையில் ஓட்டுநர்களும் அச்சத்துடனேயே பேருந்தை இயக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத பேருந்துகளில் அச்சத்துடன் பயணிக்கும் அவலம் ஏற்பட்டுள்ளதாக கூறும் பயணிகள் மாவட்ட நிர்வாகமும் சம்பந்தப்பட்ட துறையும் பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் ஓட்டை உடைசல் பேருந்துகளை நீக்கிவிட்டு புதிய பேருந்துகளை இயக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர்.